ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறார். ஆக்டிவாக தான் இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாசத்துல பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய சொந்த ஊருக்குலாம் போனார். அவரை கூட இருந்து எல்லாம் பார்த்தார். அப்படி ஆக்டிவாக இருக்கிறவர் தான். பெருசா அவருக்கு உடல்ல எந்த உபாதைகளும் இல்லைன்றாங்க. நேற்று கூட சுந்தர்சி அவர்களோட திருமணத்துக்கு ஆமா, கோவாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு போல. அதற்கு பிறகு இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிருக்காரு. பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரெஞ்சில் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவர் இறந்துட்டாங்க. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்க. ஒரே நேரத்தில் மொத்தமா செயலிழந்தது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க. சமூக நீதியை பத்தியும் நிறைய பேச, சாதி ரீதியான ஒரு விஷயத்தை டச் பண்ணிருப்பாரு. சமூக ரீதியான கருத்தை பேசியிருப்பாரு. அவர் மகன் பெருசா வந்து ரொம்ப பீக்லாம் எதுவும் போல, அந்த வருத்தம் எதுவும் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். இப்போ இவரை தன்னுடைய கலை வாரிசா உருவாக்கிடணும், தனக்கான வாரிசை உருவாக்கிடணும்னு பாக்குறாரு. பட் பெருசா அவராலையும் எப்படி மனோஜை எப்படி உருவாக்க முடியாம போச்சு. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திரு பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருக்காரு. இப்போ தான் அவரோட குருநாதர் பாரதிராஜா அவர்கள் காலமாயிருந்தார். அவரோட கடைசி காலகட்டம் எப்படி சார்? பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். சினிமா ஆசையால் சென்னைக்கு வந்து பாரதிராஜா அவரோட முதல் படம், பாரதிராஜா அவர்களுடைய முதல் படம் 16 வயதில் படத்தில் உதவியாளராக ஒர்க் பண்ணுறாரு. அதற்கு பிறகு சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் இவர் எழுத வாய்ப்பு கொடுக்குறார். பாரதிராஜா வந்து இவருக்கு உதவியாளராக இருந்தவருக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு கதையாசிரியராக ஆக்குறார். தன் உதவியாளரை ஒரு கதையாசிரியராக ஆக்குறாரு. அப்புறம் அவரே ஒரு புதிய வார்ப்புகள் ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படத்தில் கதாநாயகன் ஆக்குறார். பாக்யராஜா வந்து பாரதிராஜா கதையாசிரியர் ஆக்குறாரு, கதாநாயகன் ஆக்குறாரு. அதற்கு பிறகு அவர் முதல் படம் வந்து சூரியலா சித்திரம். 16 வயதிலே உதவி இயக்குநராக இருந்தாலும் கூட பாக்யராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண படம் சூரியலா சித்திரம்ங்கிற ஒரு படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் புதிய அவர்கள் படத்தில் இவரை கதாநாயகன் ஆக்குறாரு. இது அப்படியே அவருடைய சினிமா ஜேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவிலேயே திரைக்கதை மன்னன் அப்படிம்பாங்க. ஸ்க்ரீன் பிளே ரைட்டரில் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கான ஒரு இடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். ஒரு இலக்கியவாதி, பத்திரிகையாளர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பல முகங்கள் இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறார். ஆக்டிவாக தான் இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதத்தில் பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய சொந்த ஊருக்குலாம் போனார். அவரை கூட இருந்து எல்லாம் பார்த்தார். அப்படி ஆக்டிவாக இருக்கிறவர் தான். பெருசாக அவருக்கு உடலில் எந்த உபாதைகளும் இல்லைன்றாங்க. நேற்று கூட சுந்தர்சி அவர்களோட திருமணத்துக்கு ஆமாம், கோவாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு போல். அதற்கு பிறகு இன்னைக்கு காலையில், ஏன் அவ்வளோ நேற்று சொல்கிறீங்க, இன்னைக்கு காலையில் வாக்கிங் போயிருக்கிறார். பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரெஞ்சில் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அவர் இறந்துட்டாங்க. கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஒரே நேரத்தில் மொத்தமாக செயலிழந்துருது. ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். தமிழ் சினிமாவுக்கு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க. எப்படி பாரதிராஜா ஒரு பெரிய ஜாம்பவான்களை உருவாக்குனாரோ அதே மாதிரி பாக்யராஜும் ஒரு பெரிய ஆட்களை பார்த்திபனாக இருக்கட்டும், பாண்டியராஜனாக இருக்கட்டும், ஜிஎம் குமாராக இருக்கட்டும், லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்ட். அவரால் உருவாக்கப்பட்ட இயக்குநர்கள், கலைஞர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு. பெரிய அளவில் உடல் உபாதைகளில் ஒரு மாதிரி வயோதிகத்தினால ஹாஸ்பிட்டலில் படுக்கலை, ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மைல்டு அட்டாக் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்த பிறகு கார்டியாக் அரெஸ்ட், அவர் இறந்துட்டார் அப்படின்ற பிறகு அவர் பாடியை கொண்டு வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் வச்சுருக்கிறாங்க. பாக்யராஜை பற்றி அவர்கள் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவருடைய திரைக்கதையில் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு காமெடி இருக்கும். சமூக நீதியை பற்றியும் நிறைய பேச, இது நம்ம ஆளு படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை பேசியிருப்பார். அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவும் எதிர்ப்புமே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருப்பார். சமூக ரீதியான கருத்தை பேசியிருப்பார். ரெண்டாவது பர்டிகுலராக குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களே அவர் வந்து ஒரு மாதிரி சட்டையராக பண்ணியிருப்பார். இப்போ பாக்யராஜ் படங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி விரசமாக இருக்குன்னு சொன்னாலும் கூட அது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சட்டையராக சொல்லியிருப்பார். அது முகம் சுளிக்காத வகையில் இந்த முருங்கைக்காய் சமாச்சாரம்னு ஒன்று பேசுவார். அது இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் கூட அது முகம் சுளிக்க ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். பெருசாக முகம் சுளிக்காத அளவுக்கு இருக்கும். சின்ன வீடுன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த பட பேரே சின்ன வீடு. ஆனால் அந்த படம் அரசியலுக்கு நிறைய பேர் போனவர் இல்லை சார். ஆமாம், அப்படி இருந்தும் கூட அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வல்கராக இருக்காது.
அவருடைய படங்களில் சில இடங்களில் இரட்ட வசனங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அது பெருசாக வல்கராக குடும்பத்தோடு உட்காந்து ரசிக்கக்கூடிய புரிந்தவர்களுக்கு சிரிக்கக்கூடிய வசனமாக இருக்கும். அவருடைய ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய முக்கியமான விஷயம். அந்த ஸ்கிரிப்டுக்கு இவர் எப்படி ஜாம்பவான், ஸ்கிரிப்ட் ஜாம்பவான், திரைக்கதை மன்னன் ஏன் சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 1977 அண்ணா நீ என் தெய்வம்னு ஸ்ரீதர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். அந்த படம் அப்படியே வந்து பெட்டியில் கிடக்கு. ஆனால் அவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கெல்லாம் பிறகு அந்த படத்தை அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இவர் ஒரு புதிய திரைக்கதை அமைச்சு ரகசிய போலீஸ் 100 அப்படிங்கிற பேரில் இவரே அதை டபுள் ஆக்டில் நடித்து அந்த பழைய 77 எடுத்த படத்தை அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு திரைக்கதை அமைச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு மைனூட்டான விஷயங்களை பார்க்குறாருன்னு பார்க்கணும். அவர் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பிரவீனா அப்படிங்கிற ஒரு நடிகை அவங்கள தான் முதல்ல திருமணம் பண்ணுறாரு. அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருந்தவர். அதுக்கு பிறகு பூர்ணிமா பூர்ணிமாவை இவர் திருமணம் பண்ணுறவர். பூர்ணிமா வந்து அன்றைக்கி பீக்கில் எல்லாம் நடிகை. ஆனால் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்க சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி முழுவதுமாக குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. 2 குழந்தைகள், சாந்தனும் சரண்யா அப்படின்னு 2 குழந்தைகள். சாந்தனு தான் தெரியும் நமக்கு, சக்கரை கட்டி பண்ணார், ராவண கூட்டம் பண்ணார், நிறையா படங்கள் பண்ணார். சரண்யாவும் பாரிதாதன் ஒரு படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா விட்டு லைஃப்பை விட்டு ஒதுங்கினாங்க. இப்போ ஒரு இயக்குனரை ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க 2 பேருடைய லைஃப் அப்படி போகுது. இப்படி லைஃப் அப்படி போயிட்டு இருக்கப்ப இவருக்கு பல முகங்கள் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் முகமும் ஒன்று இருக்குது. பாக்கியா அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தார். அந்த பாக்கியா பத்திரிகைக்கு நானே பெரிய வாசகர். அதில் குறிப்பாக கேள்வி பதில் ஒன்று. பாக்கியா பத்திரிகையில் கேள்வி பதிலில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சொல்லக்கூடிய அந்த டீட்டெயிலிங்கான குட்டி கதைகள், எங்கே தான் அந்த கதைகள் எடுக்கிறாரு, எப்படி தான் படிக்கிறார், அந்த மிகப்பெரிய படிப்பாளி. பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர், இலக்கியவாதி, பத்திரிகையாளர், நிறையா சொல்லலாம். அதுக்கு உதாரணமே அந்த பாக்கியாவினுடைய கேள்வி பதில். நீங்கள் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு கதையோட அந்த பதில் சொல்லுவார். அப்போ பாக்கியாவுடைய கேள்வி பதில் வாசகர்கள் அதில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பாக்கியா பத்திரிகையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் பாண்டியராஜ் கூட உதவியாளராக இருந்தார். நம்ம நிறைய பேர் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அரசியல் ஆசையுமே அவருக்கு பெரிய அளவில் இருந்துச்சு. எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ரசிகர், பக்தர். அவருடைய படங்கள்லாம் எம்ஜிஆர் படங்கள் ஏதாவது ஒரு காட்சியில் வச்சுருவார். ஒரு சண்டை போடுறதும் எம்ஜிஆர் பாணியில் தான். எம்ஜிஆரே ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்காரு. அப்போ படங்களில் பார்க்குறப்ப பின்னாடி ஏதாவது ஒரு காட்சிகளில் எம்ஜிஆருடைய படங்கள் வச்சுருப்பார். எம்ஜிஆர் உடைய வாரிசு அப்படின்னு இவர் தான் அறிவிக்க போகிறாங்கிற மாதிரிலாம் இப்போ பயங்கரமாக பேசப்பட்டது. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி பெரிய அளவில் தோல்வி. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ ஜெயலலிதா கூட கொஞ்ச நாள் கட்சியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2006 திமுகவில் சேர்ந்து திமுகலையும் ட்ராவல் பண்ணார். அதுக்கு பிறகு அரசியலே இல்லை. கடைசியாக இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ்சி போய் சந்திச்சு வந்து மீண்டும் அதிமுகவை இணைக்க போகிறங்கிற மாதிரியான அரசியல் செயல்பாடுகளும் இருக்குது, இலக்கிய செயல்பாடுகளும் இருக்குது, எழுத்து செயல்பாடுகள் இருக்குது, பத்திரிகை, இப்படி பல முகங்கள் பாக்யராஜ் அவர்களுக்கு இருக்குது. அவருடைய இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் சார். பாண்டியராஜனுக்கும் பாக்யராஜனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற நட்பு பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ரொம்ப உடஞ்சி போய் இருந்தார், கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். இப்போது இறுதி சடங்குக்கு கூடவே இருக்கார். எல்லாமே பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த லேக்கரியான்னு சொல்லக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் பாக்யராஜ் அவர்கள் வீடு, பக்கத்தில் பாக்கியா ஆஃபீஸு, அதுக்கு பக்கத்தில் வையாபுரியோடைய வீடு, கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா பாண்டியராஜன் அவர்கள் வீடு, எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. இந்த செய்தி கேட்டவொடனே உடனே பதறி அடிச்சுட்டு நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார். அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே கூட உட்கார்ந்து வர்றார். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு குருநாதரில் பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் பாயாக அங்கே சேர்றார். பாக்யராஜனுடைய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்து அப்புறம் வந்து அங்கே வந்து உதவியாளராக மாறி அதுக்கு பிறகு ஒரு ஹீரோவாக மாறி இன்றைக்கி அவருடைய பையன் ஹீரோ அப்படின்னு அந்த ஒரு பெரிய இந்த வாழடி வாழையாக அந்த குடும்பத்துக்கான முதல் விதையை வந்து போட்டது வந்து பாக்யராஜ் தான். அப்போ அவர் மேலே நட்புலாம் தாண்டி ஒரு குரு பக்தி தான். பாக்யராஜ் அவர்களே ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பாண்டியராஜன். அவருடைய இழப்பு, அவருடைய உதவியாளர் எல்லாருக்குமே ஒரு மிகப்பரிய இழப்பு தான் அது. பார்த்திபனும் ரொம்ப உடஞ்சு போயிருந்தார். பார்த்திபனை அறிமுகப்படுத்தினது அவர் தான் இல்லை சார். பார்த்திபனை வந்து உதவியாளராக தாவணி கனவுகள் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திபன் டைரக்ட் பண்ண பாக்யராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது பூஜையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் டேக் ஆஃப் ஆகாமல் போச்சு. அதுக்கு பிறகு தான் புதிய பாதை பண்ணார் பார்த்திபன். எல்லாருமே ஒரே கனெக்டிங்கில் உள்ளவங்க தான். அப்படிங்கும்போது அவங்க ஒரு குருநாதர், தனக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தவர், முதல்ல திரையில் தன்னுடைய பெயரை போட்டவர். அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு பெரிய இழப்பு தான் அவங்களுக்கு. ஸோ பாக்யராஜ் அவர்கள் படங்கள் பற்றி இல்லை, படங்கள் வந்து அவர் ஒரு குடும்பப்பாங்கான படங்கள் பண்ணக்கூடிய முந்தானை முடிச்சாக இருக்கட்டும், வந்தைகள் நாட்களாக இருக்கட்டும், சின்ன வீடாக இருக்கட்டும், இது நம்மளாக இருக்கட்டும், சுந்தரகாண்டமாக இருக்கட்டும், ராசுக்குட்டியாக இருக்கட்டும், இந்த எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக தான் இருக்கும் அவருடைய படங்கள். ஆனால் அந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும். இந்த ராசுக்குட்டி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அப்போ அது அவருடைய எல்லா கெட்டப்லையுமே ஃபோட்டோ வச்சிருப்பார். போலீஸ் ஆஃபீஸரா, ஜட்ஜா, அட்வொகேட்டா எல்லாம் வச்சிருப்பார். ஏன்னா அதான் நான் ஆசைப்பட்டேன், ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ வச்சிருக்கேன் அப்படிம்பார். அதில் செம்புலி ஜெகன் அவருடைய உதவியாளர், அவரே ஒரு கேரக்டராக வச்சு நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அது எங்க சின்ன ராசா நிறைய படம் சொல்லலாம். அது குறிப்பாக சொல்லணும்னா இது நம்ம ஆள். இது நம்ம ஆளு படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை பேசியிருப்பார். அந்த படங்களில் அது வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணிக்கிட்டு இருந்த பாக்யராஜ் ஒரு சமூக ரீதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ண படம். அதை விட முக்கியமான படம் வந்து அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாலக்காடு தமிழ் பேசி நடிச்சிருப்பார். அதில் ஒரு டைலாக் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக், என்ற காதலி உங்கள் மனைவி ஆகலாம் சாரே, பட் பச்சே உங்கள் மனைவி இந்த காதலி ஆக முடியாது சார்ங்கிற அந்த டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைலாக் தான் ஒட்டுமொத்த கதை. அந்த 7 நாட்களுடைய கதையே இந்த 2 வரி டைலாக் தான். அதை வந்து படத்தில் டைலாகே வச்சிருப்பார். நான் காதலிச்ச பொண்ணு உங்கள் மனைவி ஆயிடலாம், ஆனால் இங்கே என்னமோ வகையில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, பட் கல்யாணம் பண்ண பிறகு உங்கள் மனைவி, பட் மீண்டும் என்னுடைய காதலி ஆக முடியாதுங்கிறது தான் கதை. ஆனால் இந்த கதையை பேஸாக வச்சு பல படங்கள் வந்துச்சு. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை வந்து ரொம்ப வித்தியாசமான கிளைமேக்ஸ். அதை அவங்க அந்த கேரக்டர் கேட்பாங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன், சரி வர்றாங்க தாலி அறுத்தறிஞ்சிட்டு வா அப்படிம்பார். அங்கே ஒரு தாலி எவ்வளோ தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பார். அந்த படம் வந்து பல படங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிந்தி படம், அந்த படத்தினுடைய பேஸ் இதுதான். இது ஒரு ஹிந்தி படம் இல்லை, பல ஹிந்தி படங்களுக்கு, இந்தி படம் தமிழ் படங்களுக்கு அந்த பேஸ். அப்படி ஒரு கதையை, அப்படி ஒரு திரைக்கதையை வந்து உருவாக்குனதுல அந்த திரைக்கதையில் ஒரு புதிய ஃபார்முலா. எப்படி இளையராஜாவை வந்து மியூசிக்கான ஒரு இது பண்ணோம், பாரதிராஜா எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரு கிராம ஸ்டுடியோவில் அந்த திரைப்படங்களை எப்படி கிராமத்துக்கு கொண்டு போனாருங்கிற மாதிரி திரைக்கதையில் ஒரு புது ட்ரெண்ட் செட்டரை உருவாக்குனவர் பாக்யராஜ் தான். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபார்முலா தான். ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரினா பாக்யராஜ் படம் பார்த்தா போதும். ஒரு கேரக்டரை எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், கிளைமேக்ஸை எப்படி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாக்யராஜ் படங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ திரைக்கதை அப்படின்னு உருவாக்கத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய பங்கு இந்திய சினிமாவுக்கு, நான் சொல்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு மிக முக்கியமானது. ஒரு கதையை எப்படி நீங்கள் சுவாரஸ்யமாக நகர்த்தி கொண்டு போகணும், 2 மணி நேரம் நகர்த்தி கொண்டு போகணும், அது எங்கே ட்விஸ்ட் வைக்கணும், எங்கே ஓப்பன் பண்ணணும், எங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, ஒரு கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த கிராஃப்டை உருவாக்கியவர் பாக்யராஜ். பாக்யராஜ் அவருடைய படத்துக்கு முன்னாடி இருக்க திரைக்கதை வேற, அதற்கு பிறகு உள்ள திரைக்கதை வேற. அது ஒரு கிராஃப்டை இவரே உருவாக்குறாரு. ஒரு கதையை எப்படி போர் அடிக்காமல் ஒரு 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 பொண்ணா, அந்த பொண்ணுக்கு ஒரு 4 சின்ன பசங்க, ஒரு ஒரு ஹீரோவா, அவருக்குள்ள காமெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேரக்டர், அவருக்குன்னே சில ஆர்டிஸ்ட் வச்சிருப்பார். கல்லாப்பட்டி சிங்காரம், அவருக்குன்னு ஒரு பெர்மனண்டான ஆர்டிஸ்ட் வச்சிருப்பார். கவுண்டமணியை வந்து பாரதிராஜா அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தியதில் வந்து மிக முக்கியமான பங்கு வந்து பாக்யராஜனுடைய பங்கு. ஏன்னா இவங்களாம் ரூம்மட்டாக இருந்தவங்க, வாய்ப்புகள் தேடி தேனாம்பேட்டை எல்டாம்ஸோட ரூம் சொல்லுவாங்க, அந்த எல்டாம்ஸோடைய வீட்டில் பாக்யராஜ், கவுண்டமணி, செந்தில், ஒரு பெரும் கூட்டமே, பெரிய கூட்டமே இருந்தது. அப்போ இவர் தான் பாரதிராஜா அவர்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி கவுண்டமணியை கொண்டு போய் சேர்த்து அவர் ஒரு நடிகர் ஆக்குனதை பார்த்தோம். செந்தில் இவர் ரூம்மட்டாக இருந்தவர். ஆர் சுந்தரராஜனுக்கு அவருக்கு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூலாம் பயங்கர வைரலாக போச்சு. ஆர் சுந்தரராஜன் இவர் உங்க கிளாஸ்மேட்டு, ஸ்கூல்மேட்டு, ஆனால் சினிமா வாய்ப்புகளுக்காக சென்னைக்கு வர்றாங்க. அதுக்கு பிறகு இவர் வாய்ப்பு தேடி ஹீரோ டைரக்டர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு அவர் டேரக்டர் ஆகிறாரு. அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு நட்பு, சின்ன பிரச்சனை, நண்பர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் சமீப காலத்தில் ஒரு பெரிய விவாதமாச்சு. அப்படிங்கும் போது அவர் ட்ராவலுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராவல் தான். சார் குணச்சித்திர நடிகராகவும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. கடைசி காலகட்டத்தில் எந்த படமும் நடிக்கவும் இல்லை. அதே மாதிரி நிறைய ஜட்ஜஸாகவும் போயிருக்காரு, நிறைய ஜட்ஜாகவும் இருந்திருக்காரு, அதுவும் பண்ணல. கடைசி காலகட்டம் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் தலைவர் இருந்தார். தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கார். இப்போ கூட தேர்தல் நடக்க போது அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆக்டிவாக தான் இருந்தார். லாஸ்ட்டாக நான் இப்போ பார்த்தேன்னா போன வருஷம் புக் ஃபேரில் பார்த்தேன். நிறைய படிக்கக்கூடிய புத்தகங்கள் வாங்கக்கூடிய புக் ஃபேரில் பார்த்தேன். எல்லா புக் ஃபேர்லையும் வருஷம் பார்ப்பேன். போன வருஷமும் பார்த்தேன். அந்த மாதிரி ஆக்டிவாக தான் இருந்தார். அவங்க மனைவி பூர்ணிமா அவங்க வந்து ஒரு பெரிய கார்மெண்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் இந்த எழுத்தாளர் சங்கம், அப்போ இலக்கிய வேலைகள், படங்கள் ஏதாவது கேரக்டர் ரோல் கொடுத்தா பண்ணுற வேலைகள், அதெல்லாம் அவரும் பிஸியாக தான் இயங்கிட்டு இருக்கார். அதனால் வந்து பெருசாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் முடங்கி போயெல்லாம் இல்லை. கடைசி நாள் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தவர் தான். அவர் மகன் பெருசாக இது வரைக்கும் வந்து ரொம்ப போகல. அந்த வருத்தம் எதுவும் அவருக்கு இருக்கத்தான் செய்யும், எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். நம்மளால் எத்தனையோ பேர் உருவாக்கியிருக்கிறோம். தமிழுடைய பையனை உருவாக்கணும். சாந்தனுவுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. சாந்தனு வந்து அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கார். சுப்பிரமணிய படத்தில் நான் நடிக்க வேண்டிய படம், அவர் மிஸ் பண்ண படமே பெரிய லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணங்களால் மிஸ் ஆகி போச்சு. கடைசியாக அந்த ராவண கூட்டம்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. அந்த படம் ஓரளவுக்கு போச்சு, ஆனால் பெரிய அளவில் இல்லை.
அப்போ அவருக்கு ஒரு நம்மளுடைய கலை வாரிசாக ஒருத்தர் உருவாகலையே, அந்த பொண்ணு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டாங்க. அப்போ இவரை தன்னுடைய கலை வாரிசாக உருவாக்கிடணும், தனக்கான வாரிசை உருவாக்கிடணும்னு பார்க்குறாரு. பட்டு பெருசாக அவராலையும் எப்படி மனோஜை எப்படி உருவாக்க முடியாமல் போச்சோ, பாக்யராஜ் அவர்களுக்கும் சாந்தனுவை உருவாக்காமல் போனது ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதில் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார்.